ஏ காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா என்னோடய ஷார்ட்ஸை நீங்கள் இந்த அளவுக்கு ரீச் பண்ண வச்சதுக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னை ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ்க்கும் என்னை ஃபாலோ பண்ண போகிற பர்சன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இப்போது என்ன லாங் வீடியோ போடுறேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ போடுறேன். ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடணும்னு ஒரு திங்கிங்கில் இருந்தேன். அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் தான் போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் சரி ஓகே, நம்ம போடுவோம், பரவாயில்ல, நம்ம முயற்சி நம்ம பண்ணுவோன்ட்டு போகிறேன். இப்போது கொஞ்ச நாளாகவே சென்னை டு பாண்டி, பாண்டி டு சென்னை ஒரே ட்ராவலாகவே இருக்குது. இப்போது என்ன விலாக் பார்க்குறீங்கன்னா, சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரதும், அதுக்கப்புறம் எங்கள் ஊர் கோயில் திருவிழாக்காக இப்போ நான் ரிட்டன் வந்திருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் நான் ட்ரெயினில் தனியாகவே வரேன், தனியாகவே போகிறேன் தெரிஞ்சுக்கினேன். எதாக இருந்தாலும் ட்ரெயினில் போய்டுமா, ட்ரெயினில் வந்துடுமான்றாங்க, ஓகேவா? ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. கேட்டால் நீ தான் தைரியமாக போகிறல்ல, போயிட்டு வான்றாங்க. நம்மளை வேற சும்மா உசுப்பேத்தி உடம்பு ரெண்டக்கெல்லாம் ஆக்குறாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பண்ணி விட்டுடுறாங்க இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க. பாண்டிச்சேரியில் இருந்த வரைக்கும் பஸ்ஸு கூட யாரும் தெரியாதுங்க எனக்கு. பஸ்ஸு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் மூஞ்சில் தூன்னு துப்புன நாட்கள்லாம் நிறையா உண்டு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் டைமில் நான் பஸ்லலாம் போனதில்லை. அப்பா இட்டும் போய் விடுவார், அப்பா இட்டுன்னு வந்து விடுவார்ல தான். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வீட்டுக்கார் பிக்கப் பண்ணிக்கின்னு எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. அப்படியே வெளியில் ஜகஜோதியாக பார்க்குறப்ப ஒரே ஹாப்பி. நம்ம ஊர் கோயில் திருவிழா நிறைய பேரை பார்க்க போகிறோம். நான்லாம் மோஸ்ட்லி கோயில் திருவிழாக்கெலாம் போகிறேன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன், ரிலேஷன்ஸை பார்ப்பேன். அப்படி தான் கோயில் திருவிழா என்ஜாய் பண்ணுவோம். சாமி அந்த டைமில் என்ஜாய் பண்ணிட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்போன்ற ஒரு திங்கிங்கில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. நான் இங்கே நேற்று கூட பாட்டு கச்சேரிக்கெலாம் போயிட்டு எங்கள் அம்மா என் பாப்பாட்டெல்லாம் கேட்டேன், இது மாதிரி நீங்கள் போகிறீங்கல்ல, எதுக்காக போகிறீங்க கோயிலுக்குன்னெலாம் கேட்பேன். சாமி ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம ஸ்கூல் டைமில் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலான்ற ஒரு திங்கிங்கில் தான் நான் போவேன். அதுக்கப்புறம் சரி கோயில் திருவிழாவுக்கு சாரீ கட்டணும்னு பிளான் பண்ணியாச்சு. இல்லைன்னா எங்கள் அம்மா என்னை செப்பலாலே அடிப்பாங்க. அதனால் த்ரெட் பேங்கிள் வளையல்லாம் போடணும். ஆனால் நான் வளையல்லாம் போடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சரி ஓகே, புடவைக்கு மேட்சாக த்ரெட் பேங்கிள் பண்ணலாம், என் பாப்பா பண்ணுவாங்க. அதனால் த்ரெட் பேங்கிளுக்கான மெட்டீரியல் வேணும்னு கேட்டாங்க. இட்டுட்டு போயிட்டு பாண்டிக்கு போயிட்டு 2 பேரும் த்ரெட் பேங்கிளுக்கான மெட்டீரியல் வாங்கினேன். கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், ஃபேவரட் ஐஸ்கிரீம், அந்த கடை பேரை கூட நான் மறந்துட்டேங்க. பட் ஆனால் அது ஒரு எலக்ட்ரிக்கல் கடைக்கு பக்கத்தில் இருக்கும். அங்கே உட்காந்து ஐஸ்கிரீம் பொறுமையாக நானே பார்ப்போம் சாப்பிட்டுட்டு. அது கிளிப்பிங் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். அது வீடியோவாக நான் எடுக்கலை, பட் ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துருவேன். ஷார்ட்ஸ் போய் செக் பண்ணுங்கள். த்ரெட் பேங்கிள் செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ரிட்டன் டு பேக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? தேங்க்யூ, பாய்.